புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்களின் குரலை பதிவு செய்து வருகிறது. அதன்படி திருச்சி மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை தற்போது பார்க்கலாம். மக்களுடன் புதிய தலைவர் நிகழ்ச்சியிலே நாம இப்ப தற்போது திருச்சியில இருக்கோம். மிக முக்கியமாக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தடத்திலுமே புதிய தலைமுறை மக்களுடன் இருந்து மக்களின் குரலாக பிரதிபலித்து அரசிற்கும் சரி மக்களுக்கும் இடையே பாலமாக இருந்து அவர்களுடைய குறைகள் அனைத்தையும் தீர்ப்பதே புதிய தலைமுறையுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்கு. அந்த வகையில நாம இப்ப தற்போது திருச்சியில இருக்கோம். திருச்சியில பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவர்களுடைய குறைகளை நாம் நேரடியாக கேட்கலாம். ஒரு நெல் 40 ரூபாய் வைக்கும் போது பவுன் 120 ரூபாய்க்கு வித்துச்சு. அன்னைக்கு 3 மூட்டை நெல் வித்தா ஒரு பவுன். இன்னைக்கு பவுன் 1,20,000 ரூபா. என் நெல்லு 1,100 தாங்க ஐயா. நான் எப்படியா வாழ்றது? என் விவசாயி சேத்துல கை வச்சாதான் மற்றவங்களாம் சோத்துல கை வைக்க முடியும். 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை, 10 கிலோமீட்டருக்கு ஒரு கதவணை அமைக்கணும், காவிரி குளத்தை அமைக்கணும் நாங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். இது வரைக்கும் அதுக்கான முயற்சிகள் எதுவும் இல்லை. அதை செய்து முடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. கொள்முதல் நிலையத்தில் உள்ள நெல்லை கொள்முதல் பண்ணுறதுக்கு உண்டான தொழிலாளர்கள் நம்மள்கிட்ட இல்லை. எனக்கு வடமாநிலம் பீகார் மேற்கு வங்காளத்தில் உள்ள தொழிலாளர்கள் தான் இங்கே தொழிலாளர் வேலை செய்கிறாங்க. அவங்க வேலைக்கு போய் ஊருக்கு விசேஷ நிமித்தமாக போகும்போது இங்கே கொள்முதல் பண்ணாமல் கடப்பில் கடந்துருது. மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் கடந்த 50 ஆண்டு காலமாக அந்த விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்குது. கண்ணூத்து, புன்னணியாறு இந்த 2 அணைகள் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த அணைக்கு நம்ம காவிரி ஆற்றிலிருந்து கால்வாய் வெட்டி இந்த அணையை நிரப்பினால் அங்கு சுற்றி உள்ள 3000 ஏக்கர் நிலப்பரப்பு புதிதாக விவசாயம் பெறும். அந்த கொள்ளிடக்கரையில் குடியிருப்பவர்கள் தண்ணி தட்டுப்பாடு. ஏன்னா இன்னொன்று நுட்பமாக நீங்கள் கவனிக்கணும். 50 அடிக்கு கீழே அங்கே போர் போட முடியாது. கொள்ளிடத்துல இந்த பகுதியில் 50 அடிக்கு கீழே போட்டிங்கன்னா பாறை, அதுக்கு கீழே போனீங்கன்னா உப்பு நீர். அப்போது எங்கெங்கேயோ இங்கேருந்து தண்ணீர் போகிறது. 500க்கும் மேற்பட்ட குடிநீர் குழாய்கள் அங்கங்கே நம்ம நீர்த்தேக்க தொட்டிகள் போகிறோம், கூட்டு குடிநீர் திட்டங்களை செய்கிறாங்க. எங்களுடைய நிலைமை மோசமாக இருக்குது. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் பெரியாருங்கிற ஒரு சிலையை வச்சு அதுக்கு பின்னாடி பெரியார் மார்க்கெட்டா ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. எங்களை ஆலோசனை பண்ணாமல் கட்டினாக்கா மணிகண்டத்தில் பூட்டி கிடக்கிற மார்க்கெட்டு தான் இந்த மார்க்கெட்டு அமையும் அப்படிங்கிறத பதிவு பண்ணி வச்சுட்டு தான் வந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது நாள் வரைக்கும் எங்களை எதுவுமே அழைக்கிறதில்ல. இந்த அரசு தன்னிச்சையாக அந்த மார்க்கெட்டை கட்டிகிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை திறக்கிறதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எலெக்ஷனுக்காக முன்னாடி திறந்து வச்சுருந்தா கூட முதல்வரே திறந்தாலும் அந்த மார்க்கெட்டும் மணிகண்ட மார்க்கெட்டு மாதிரி தான் பூட்டி கிடக்கும். தரக்கடை வியாபாரிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கடை வீதி, NSB ரோடு, நந்தி கோயில் இருந்தாலும் இன்னைக்கு தூக்கி அப்புறப்படுத்திட்டாங்க. அப்போ பெரிய முதலாளிகள் வாழ்றதுக்காக இன்னைக்கு உழைக்கும் மக்களை ஓரங்கட்டுறது, அது எல்லா பிரச்சனைகள்லையுமே நடந்துகிட்டு இருக்கு சார். பொது இடத்துல பப்ளிக் டாய்லெட் மிக சிறப்பான முறையில் செயல்படுத்தி மறுசீரமைப்பு பண்ண வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சிவகங்கையிலிருந்து மருதுபாண்டியர் இங்கே ஜம்புத்திபுரம்னு சொல்லி நிகழ்ச்சி நடத்துனாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிலை நினைவு சின்னம் வேணும்னு சொல்லி கோரிக்கை எழுதியிருக்கேன். இந்த ஐயாவை கொடுத்துறேன். ஐயா அப்படி பதிவு பண்ணிடுவாங்க. அரசு கொடுத்தாச்சு. பெண்களுக்கு என்னன்னா மேற்கொண்டும் லோன் நல்லபடியாக தொழில் புரியறதுக்கும் சரி, நல்ல தொழில் புரியறதுக்கு MSME மூலமாக தராங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய லோன் ஏற்பாடு பண்ணணும். பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தரணும். EB ரோட்டில் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். சுத்தமாக பஸ் வசதி இல்லை. ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிச்சுட்டு வராங்க. ஆனால் அவங்களாம் படித்து முடிச்சுட்டு எங்கே போகிறாங்க? சென்னைக்கு இல்லை பெங்களூர் மாதிரி ஒரு வெளியூருக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. இந்த திருச்சியை பொறுத்தவரை இதுவரையே எந்த ஒரு தொழிற்சாலைகளோ எந்த ஒரு நிறுவனமோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதுவரையே இங்கே பண்ணலை. திருச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உலகத்திலேயே போஸ்ட்டில் சிங்கிள் பிட்டு, டபுள் பிட்டு, ட்ரிபிள் பிட்டு பார்த்துருப்பீங்க. ரோடில் டபுள் பிட்டு, சிங்கிள் பிட்டுலாம் போட்ட பெருமக்கள் இங்கே தான் இருக்காங்க. இந்த பெருமைக்குரிய மக்கள் இங்கே தான் இருக்காங்க. இது அந்த கட்சி இந்த கட்சியில விதிவிலக்கு இல்லை. எந்த கட்சி வந்தாலும் நாங்க இங்கே தான் போடுவோம். எங்க உயிருக்கு பாதுகாப்பு வேணும், தலைக்கவசம் இல்லைன்னா ஃபைன் போடுவாங்க. ஆனா இந்த ரோடுகளில் பயணிக்கும் போது விபத்துக்கள் நடக்குமா நடக்காதா? இவங்களுக்கு யார் ஃபைன் போடுறது? வந்தே வந்தே மாதரம், நாங்கள் நொந்தே நொந்தே சாகரம்.
திருச்சியில் அடிப்படை கட்டமைப்பு வசதி என்பது சுகாதார வசதி. இந்த சுகாதார வசதி என்பது முற்றிலுமாக மூடப்பட்டு இருக்கின்றது. சுகாதாரமே இல்லாத மாநகரமாக இந்த திருச்சி மாநகரம் நிகழ்கிறது. இந்த அரசாங்கத்தை ஒரு மாசம் என்கிட்ட கொடுங்க, ஒரு நாள் முதல் மாதிரி ஒரு மாசம் என்கிட்ட கொடுங்க. இந்த சர்வீஸ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒண்ணுமே இல்லை சார், பிச்சைக்கார காசு சார். ஒரு 300 கோடி ரூபாய் இந்த தமிழ்நாடு வந்து ஒதுக்கணும். ஆனால் சர்வீஸோடு கிடப்பாவே இருக்குது. இல்லை 1000 பேர் செத்துட்டான், 1000 பேர் செத்துட்டான், 1000 பேர் செத்துட்டான் அப்படிங்கிறது எத்தனை தடவை நம்ம சொல்ல முடியும்? 5000 பேர் விபத்தில் வந்து வீட்டில் உடல் ஊனமாகி கிடக்கிறான். இதை விட ஒரு கேவலமான விஷயம் என்ன இருக்குது? மிக முக்கியமாக தொடர்ந்து வந்து எந்த அரசு அமைந்தாலும் அவர்கள் மக்களுக்கான திட்டங்களை வந்து தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. ஆனா மக்களுடைய குறைகள் வந்து அதிகரித்து கொண்டேதான் இருக்கு. அந்த மக்களுடைய குறைகளை வரக்கூடிய ஆட்சியாளர்கள் தீர்ப்பார்கள் என்று நம்புவோம்.